ஷே எப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. நமக்கு வேலை கொடுத்துட்டாருப்பா. ஏர்போர்ட்டு விமானம்லாம் ஒவ்வொரு நாடாக போய் நுப்பாட்டுறா அப்படின்ட்டாரு. சுற்றி விடலான்னு நுப்பாட்டி பூரா கடலுக்குள்ளே போய் தள்ளுறா அப்படின்ட்டாரு. தள்ளி விட்றா போதும், கணக்கு போதும், விளையாடுதான் அரசியல்வாதி, பேப்பரை விட்டு விளையாடுதான் அப்படின்னு ஐயா எங்கள் அண்ணன் கொடுத்துட்டாருப்பா. நீ முழிச்சு பார்த்துரு, சரியா? நீ முழிச்சு பார்த்துரு. நான் சுற்றி விட்டு எல்லாம் அதில் தான் கொண்டு வருவான். எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கு இந்த குண்டு பாம்பு கொண்டு வருவான். ஏர்போர்ட் விமானம் மூலியமாக எங்கிட்ட சுற்றி கொண்டு எல்லா உலக நாடு எந்தெந்த தேசம் பூரா எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கானா நவநாத்து பேதாண்டா, கம்முன்னு போங்கடா. டெல்லி உலக நாடே கேட்டுக்கோ. ஒரு விமானம் கூட எல்லா இடத்துலையுமே தட்டி விட்டுருவேன். எல்லா விமானத்தையும் உள்ளே எங்கெங்கே மலங்காட்டுக்குள்ளே இறக்கணுமோ கடலுக்குள்ளே இறக்கணுமோ இறக்கி விட்டு போயிடுவேன். கணக்கு போட்டாச்சு. ஏப்பா கணக்கு கொடுத்தாரு, கணக்கு போட்டாச்சு. நீ முழிச்சு பார்த்துட்டு நான் கொண்டு போய் இறக்கிடுறேன். விமானம் பூராமே அடைச்சிடணும். இவனுக்கு சேட்டை ஓவராக இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் போட்டிருக்கான்ப்பா. எப்படி உட்காந்து சேரில் உட்காந்து எப்படி சாப்பிடுதான் பார்த்தியா? இந்த பேப்பர் சாப்பாடு சாப்பிடுதான். விவசாயம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோன்னு தான் கடவுள் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கொடுத்துருக்காரு. 100 நாள் வேலை திட்டம். இப்போ சம்பளம்லாம் நல்லா சம்பளம் வாங்கி எப்படியோ மல்லாக்க கிடக்கு. எனக்கு 6 மாதம் வரல, 1 வருஷம் வரலங்க. பெண்ணு ஆணும் சுரண்டுது மண்ணை. எப்படியோ ஒரு பாத்தி, ஒரு முளத்து பாத்தி. நீ பார்த்தியலப்பா நம்ம கைலாசத்துக்கு முன்னாடி இந்த குளத்தில் எப்படி போகுது? இதே குளத்தில் எங்கே வரைக்கும் பார்த்தா எங்கே நடத்துது? அப்போ உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு நிர்வாகம் எடுக்கிற ஒரு பெண்ணு ஆண் எடுக்கும். பெண்ணு தான் எடுக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அவள் கணக்கு எடுத்து எழுதா. 40 பேர் வந்திருக்கியா, 30 பேர் வந்திருக்கியா, 10 பேர் வந்திருக்கியா, ரைட்டு முடிஞ்சு வச்சு. இந்த ஃபோட்டோ எடு, முடிஞ்சு வச்சா. அடுத்தாப்புல வீட்டில் குத்த வச்சு கிடக்கும் ஒரு பேர்வாதி 50 ஐட்டங்கள். எப்படி வீட்டில் போய் குத்த வச்சு கிடக்கும் கெல்டு கட்டிய. என்னப்பா இது ஒரு பேப்பரை விட்டு பாழாக்குதான். இது பூரா இப்படி கொண்டு போயிட்டான். எப்படி மூளை தந்திரமாக 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாய வேலைக்கு போகிற ஆளுக்கு பூரா இப்படி கொண்டு போய் சாத்திட்டான். இங்கே விவசாயத்தை விற்கான். கூறாக போட்டு விற்று பொட்டினமாக அப்படி முடிஞ்சு போட்டு இந்த 4 வருஷம் ஆண்டு காலமாக பொட்டினமாக போட்டான். இந்த 4 வருஷம் ஆண்டு காலம் துவைச்சி எடுத்து போடுவார். சரிப்பா முடிஞ்சாச்சு. எப்பா சீல் குத்துதாரு. தமிழ்நாடு கைலாசத்தை சீல் குத்தலப்பா. சென்னை மெட்ராஸு 380 கிலோமீட்டரை சீல் குத்திட்டார். நீ என்ன செய்த? மால் போட்டு கட்டிடு. அந்த இடத்த மட்டும் கட்டுங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த இடத்த 380 கிலோமீட்ரு சென்னை ஃபுல்லாக திருப்பதி பார்டரு கீழே எல்லாம் மால் போட்டு கட்டிடு. அவர் சீல் குத்திட்டாருப்பா. நாடு பிடிக்காரு. இப்போ தலைநகரம் இதுதான். இவனுங்களை பூரா சீலை குத்தி அவர் போய்கிட்டே இருப்பார். நீ மால் போட்டு இறுக்கி மந்திரத்தால் கட்டிடு. கொண்டோர வலிமை உள்ளே கிடப்பான் அரசியல்வாதி. பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்.